ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மையார் கடலும் மணிவரையும் மாமுகிலும் பொய்யார் குவளையும் காயாவும் போன்று இருண்ட மெய்யானை மெய்ய மலையானை சங்கேந்தும் கையானை கைதொழா கையள்ள கண்டோமே. 108 திவ்யதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திருமெய்யம் என்கிற திவ்யதேசத்தை அனுபவிக்கப் போகிறோம். திருமெய்யம், மெய்யமலை என்று ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்யதேசம். சத்தியக்ஷேத்திரம், சத்தியகிரி என்று பிரம்மாண்ட புராணத்தினாலே கொண்டாடப்பட்டதான உத்தமமான திவ்யதேசம். திருமெய்யம் என்கிறதை பேச்சு வழக்கிலே திருமயம் அப்படின்னு சொல்றா. அழகிய வேலைப்பாடு உள்ளதான மலையை குடைந்து மலை அடிவாரத்திலே உருவாக்கப்பட்டதான குடைவரை கோயில். திருக்கடல் மல்லைன்னு சொல்லக்கூடிய மகாபலிபுரத்திலே குடைவரை கோயிலை ஏற்படுத்த வேண்டும் என்ற முயற்சியோடு அது அப்படியே நின்று விட்டது. பகவத் சங்கல்பம் இல்லாதபடியினாலே அங்கு பெருமாளுக்கு கோவில் அமையவில்லை. ஆனால் இந்த திருமையத்தில் அத்தியாச்சரியமாக குடைவரை கோயில் பகவானுடைய திருவுள்ளத்தோடே பிராட்டிமார்களுடைய சங்கல்பத்தோடே எழுந்தருளி இருப்பது ஒரு ஆச்சரியமான அழகு. அப்படியே திருமையத்தை நோக்கி சாலையில பயணம் பண்ணிட்டு போறச்சேயே தூரக்கேர்ந்து ஒரு 2 மைல் தொலைவுல இருந்தே நமக்கு கோட்டையோடு கூடிய மதிலோடு கூடிய கோட்டை கொத்தாலங்களும் மதில் சுவர்களோடும் கூடிய கோவில் ஆச்சரியமா நம்மளை வரவேற்கிறது. இப்படி கோட்டை கொத்தலங்கள்னு சொல்லக்கூடிய கோட்டை மதில்களோடு இருக்கக்கூடிய கோயில்கள்னு பார்த்தா நம்ம சம்பிரதாயத்துல ரொம்ப குறைவு. திருமாலிருஞ்சோலை அழகர் கோயில் ஒன்னும், இந்த சந்நிதி ஒன்னும், இப்படி சில திவதேசங்களை விரல் விட்டு சொல்லலாம். அப்படி ஆச்சரியமா தொல்பொருள் ஆராய்ச்சி துறையினுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியதான உத்தமமான திவ்யதேசம். அழகிய கலை நுணுக்கங்களையும் சிற்ப வேலைப்பாடுகளையும் கொண்ட திவ்யதேசம். இன்னும் பழமை மாறாமல் பிராச்சீனமாகவே இருக்கக்கூடிய சந்நிதி அமைப்பு. நவீனப்படுத்துறேன்னுட்டு பழைய சின்னங்களை எல்லாம் அகற்றி ஏதோ கோணாமானாவா பண்ணினதான விஷயங்கள்லாம் இங்க கிடையாது. இன்னைக்கும் அந்த காலத்தை போலவே ஆச்சரியமாக சேவை சாதிக்கக்கூடியதான திருக்கோயில். முதல்ல பெருமாள் அனுபவிக்கலாம். இங்கே 2 பெருமாள்கள் உண்டு. 2 பெருமாளும் பிரதானமான திவ்யதேசத்து எம்பெருமான்கள். இங்கே நின்ன பெருமாள் ஒருத்தர், சயன பெருமாள் ஒருத்தர். நாம சன்னதிக்குள்ள நுழையிறச்சேயே நம்மளை வரவேற்பவராக பிரதான மூர்த்தியா ராஜகோபுரத்துக்கு ராஜத்வாரத்துக்கு நேரே குழுவிட்டு இருக்கக்கூடிய மூர்த்தி நின்ன பெருமாள். அவருக்கு சத்யன், சத்தியமூர்த்தி, சத்தியகிரிநாதன் அப்படின்னு எல்லாம் திருநாமம். கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். இந்த பெருமாளுடைய உற்சவருக்குத்தான் பிரம்மோற்சவங்கள், கல்யாண உற்சவம் முதலான எல்லா வைபவங்களும் நடக்கிறது. இன்னொரு பெருமாள் இருந்தாலும் அந்த பெருமாள் சந்நிதியோட ஆஸ்தானம் மட்டுமே கண்டருளுகிறார். பிரம்மோற்சவம், கல்யாண உற்சவம் எல்லாம் இவருக்கு மட்டும்தான். இந்த பெருமாள் சேவிப்பதற்கு அமர்ந்த திருக்கோலத்திலே இருப்பது போல சேவை சாதிப்பர். காரணம் என்னன்னா, பெருமாளுக்கு முன்னாலே உற்சவ மூர்த்திகள் எல்லாம் எழுந்தருளக்கூடியதான மேடை பூபாலராயன் பேரு. அந்த பூபாலராயன் எம்பெருமானுடைய முட்டி ஒசரத்துக்கு பாதி இருக்கும். அதுக்கு மேல உபயநாச்சிமார்களோடு உற்சவ மூர்த்தி எல்லாம் நின்று இருக்கிறபடினாலே பெருமாளுடைய திருமார்பு வரைக்கும் சேவையாகாது. பெருமாள் கொஞ்சம் பருத்த திருமேனியாட்டமா தெரியவர். இதையெல்லாம் வச்சுட்டு பாக்கறச்ச பெருமாள் அமர்ந்த திருக்கோலமோ அப்படின்னு சங்க பண்ண தோணும். ஆனால் பெருமாள் நின்ன திருக்கோலம். என்னைக்காவது உற்சவர் உபயநாச்சிமாரோடைய கூட வெளியில புறப்பாடுக்குன்னு எழுந்தருளிட்டாரானா அப்போது எம்பெருமானுடைய முழு திருமேனியையும் சேவிக்கும்படியான பாக்கியம் ஏற்படும். இப்போதே கூட உற்சவர் எழுந்தருளி இருக்கிறாரே பூபாலராயன்னு சொல்லக்கூடிய மேடை, அதுக்கு கொஞ்சம் அப்படியே தலையை குனிஞ்சு பார்த்தோமானா பெருமாளுடைய 2 திருவடிகளும் நன்னா ஸ்பஷ்டமா சேவையாகும். அங்க நேர போய் சேவிச்சாலும் சரி, அல்லது போட்டோவில் சேவிச்சாலும் சரி, நின்று கொண்டிருக்கக்கூடிய மூலவர் சத்தியமூர்த்தியினுடையதான திவ்ய சரணார விந்தங்கள், திருவடி தாமரைகள் நன்னா சேவையாகும். பெருமாளுடைய திருவடிக்கு கவச்சம் சாத்தியிருப்பா, அதனால நன்னா பளிச்சுன்னு சேவையாகும். ஆச்சரியமா பெருமாள் சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு
அபயஹஸ்தத்தோடும் வரதஹஸ்தத்தோடும் நம்மை அனுகிரகிக்கக்கூடிய எம்பெருமான். பெருமாளுக்கு ஆச்சரியமா இந்த சோழ தேசத்துக்கும் பாண்டிய தேசத்துக்கும் மட்டுமே உரிய வழக்கமான கண்மலர் சாத்துதல்னு சொல்லக்கூடிய வழக்கம் இங்கும் உண்டு. ஆச்சரியமான கண்மலர் சாத்திக் கொண்டு பிரத்யட்சமா நேரவே நம்மளை கட்டாட்சிப்பது போல எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாள். நிதர்சனமா பெருமாள் நம்ம முன்னால நின்று நம்மளை கட்டாட்சிச்சுன்னு இருக்காருன்னு சொல்லக்கூடியதான ஒரு மெய்சிலிருப்பு ஏற்படும் பெருமாளை சேவிக்கிறச்ச. அப்படி ஆச்சரியமாக இருக்கக்கூடிய பெருமாள் மார்பிலே மகாலட்சுமி. பெருமாளுக்கு முன்னாலே உற்சவர்களான எம்பெருமான்கள்லாம் எழுந்தருளி இருக்கா. இவர் நின்ற திருக்கோலத்து பெருமாள் சத்தியமூர்த்தின்னு சொல்லக்கூடிய சத்தியன். இன்னொரு பெருமாள் ஸ்தயன பெருமாள், பள்ளி கொண்ட பெருமாள். அவருக்கு மெய்யர்னு திருநாமம். மெய்யர், மெய்யான், மெய்யமலையான் அப்படின்னு திருநாமம். ரங்கநாதர் அப்படின்னு இந்த பெருமாளை சொல்றா. ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாளை விடவும் பெரிய திருமேனி. இந்த பெருமாளுடைய திருமேனி நீளம் மொத்தம் 22 அடி நீளம்னு சொல்றா. இத்தனை நீளமான பெருமாள் சயன பெருமாள் வேற எங்கேயும் கிடையாதுன்னு சொல்றா. குடைவரை கோயில்ல செதுக்கப்பட்ட எம்பெருமானுடையதான திருமேனி அத்தியாச்சரியமான திருமேனி. பெருமாளுடையதான வைபவம், பெருமாள் எப்படி இங்கு சயனிச்சுருக்கார், என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்றதெல்லாம் அப்படியே சிற்பமா வடிச்சிருக்கா. பொதுவா சயன பெருமாள் அப்படின்னா சயனிச்சுருப்பார். எதுக்காக பெருமாள் வந்து சயனிச்சுண்டார்னு சொல்லக்கூடிய விருத்தாந்தம் எல்லாம் சொன்னாதான் தெரியும். ஆனால் இந்த எம்பெருமான் திருமேனியை சேவிக்கிற போது கேவலம் பெருமாள் மட்டும் சயனித்துக் கொண்டிருக்கவில்லை. பெருமாளை சுத்தி என்னென்ன நடந்ததோ அந்த ஸ்தல புராண விஷயங்களை எல்லாம் செதுக்கி வைப்பது போலத்தான் பெருமாளுடைய திருமேனி சிற்ப வேலைப்பாடுகள் அமைந்திருக்கின்றன. அதனால அர்ச்சக சுவாமியோ தெரிஞ்சவாலோ ஒரு முறை எம்பெருமானுடையதான சரித்திரத்தை சொன்னாலானா அடுத்து போய் பெருமாளை சேவிக்கிறச்செல்லாம் அவ சொல்லாமேயே பெருமாளை சேவிச்ச மாத்திரத்திலேயே என்ன நடந்ததுன்னு நாமளே தெரிந்து கொள்ளும்படியான அளவிலே அத்தியாச்சரியமா சிற்பங்களை எல்லாம் செதுக்கியிருக்கா. எ பிக்சர் இஸ் மோர் வர்த் தேன் 1000 words அப்படின்னு சொல்லுவா. ஒரு படம் நன்னா தெளிவா விளங்க வைக்கும் வாயால எத்தனை சொல்றதை காட்டிலும். அந்த மாதிரி முதல் முறை பிராமணிக்கமா பெருமாளுடைய வைபவம் தெரிஞ்சு போயிடுத்துன்னா ஒரு முறையும் சேவிக்கிறச்ச என்ன நடக்கிறதுன்றது நடந்ததுன்றது நமக்கே நன்னா சேவையாகும்படியான ஒரு வேலைப்பாடு. இப்படி அத்தியாச்சரியமா நடந்த விஷயங்களை எல்லாம் செதுக்கி வைத்ததான கோயில் இது தவிர வேறு இல்லைன்னு கூட சொல்லலாம். அப்படி ஆச்சரியமாக எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாள். ஒன்னொன்னும் பேசுறது இந்த பெருமாளுடைய திருமேனியில. பெருமாள் பேசுறார், பெருமாளுடைய கண்ணு பேசுறது, ஆதிசேஷன் பேசுறார், இந்த சிற்பத்திலே இருக்கக்கூடிய அசுரர்கள்லாம் பேசுறா, நாச்சிமார்கள் பேசுறா. அப்படி அவாவா என்ன கன்வே பண்ண வரான்றது அவளுடைய முகபாவத்திலே அவளுடைய பாடி லாங்குவேஜ்ல தெரியக்கூடியதான உத்தமமான சிற்பக்கலை. இங்கே அவசியம் நின்று சேவிக்கணும். வெறும பெருமாளை போய் சேவித்தேன், ஆரத்தி ஆச்சோ, தீர்த்தம் கொடுத்தா ஒரு 5 நிமிஷம் நின்றேன் வந்துட்டேன்னு சொல்லாமல் ஸ்தலபுராணத்தை தெரிஞ்சுட்டு பெருமாளுடைய திருமேனியில திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியது. சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பாவத்துல இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நாம புரிஞ்சுக்கலாம் சுலபமா. அப்படி ஆச்சரியமான ஒரு லைவ் சேவை பெருமாள் இங்க நமக்கு அனுகிரகிச்சுட்டு இருக்கார். அப்படி ஆச்சரியமா சயனிச்சுட்டு இருக்கிற பெருமாளுக்கு மெய்யன் அப்படின்னு திருநாமம். அழகிய மெய்யன்னு கூட பெருமாளை சொல்றது உண்டு. பெருமாள் ஆதிசேஷன் பேர்ல சயனிச்சுட்டு இருக்காரு. அது சுவத்தை ஒட்டி குடைவரை சுவற்றை ஒட்டி சயனித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையினாலே அந்த கொடவர செவுத்துல பெருமாளுக்கு இடது பக்கத்திலே இருக்கக்கூடிய செவத்திலே மற்ற எல்லா சிற்பங்களையும் செதுக்கி வைத்திருக்கிறார்கள். தேவர்கள்லாம் கூட இருக்கா. பெருமாள் இங்க எப்படி சயனிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா மது கைட்டபால சம்ஹாரம் பண்ணிட்டு வந்து அந்த கலைப்பிலே சயனித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஸ்தலபுராணம் சொல்றது. கர்ப்பகிரகத்தினுடைய சுவற்றினுடைய மேற்கு பாகத்திலே பல தேவதைகளினுடைய சிற்பமும் செதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப விசாலமான கர்ப்பகிரகம். பெருமாள் முன்னால நாம நிக்கிறச்ச இவ்வளோ நீளமான இந்த கர்ப்பகிரகத்துல எங்க நின்று பெருமாளை சேவிக்கலாம்னு குழப்பம் ஏற்படுகிற அளவுக்கு அத்தனை பெரிய கர்ப்பகிரகம். இவ்வளோ பெரிய பெருமாள் அர்ச்சக சுவாமி நின்று இருக்கார். நாம யாரானோ நின்று சேவிக்கிறோம். இவா மறைக்கிறா அவா மறைக்கிறான்னு சொல்றதுக்கு இங்க பிரசக்தியே கிடையாது. யார் எங்க நின்று சேவித்தாலும் பெருமாள் ஆச்சரியமா கண்டு விழுங்கும்படியான ஒரு பெரிய விசாலமான கர்ப்பகிரகம். அடியான் பலமுறை நினைச்சது உண்டு. இதே மாதிரி எல்லா எம்பெருமான்களுடைய கர்ப்பகிரகமும் இருந்தால் ஒரு பெரிய பெருமாளை எப்படி அனுபவிக்கலாம், ஒரு ராகவனை எப்படி அனுபவிக்கலாம், ஒரு கோவிந்தராஜனை எப்படி அனுபவிக்கலாம், எந்தெந்த பெருமாள்லாம் முழுசா நம்மளால அனுபவிக்க முடியாது அப்படின்னு வருத்தப்படுறோமோ, குறிப்பா சயன பெருமாள்கள். நின்ன பெருமாளையானோ முழுசா சேவிச்சிட முடியறது. நின்ற பெருமாளை கூட முன்னாடி பூபாலராயன் உற்சவர் எல்லாம் மறைச்சுட்டு இருந்தாலானா முழுசா சேவிக்க முடியல. ஒரு திருமலை ஆட்டமா மூலவர் தனியா உற்சவர் தனியா எழுதிருக்கா.
திருநாராயணபுரம் மாட்டமா எழுதிருக்கான்னா அப்ப முழுசா 2 பேரையும் அனுபவிக்க முடியறது. அமர்ந்த திருக்கோலத்திலும் இதே பிரச்சனை. சயன திருக்கோலத்தில் பெருமாள் சயனிச்சுருக்கிறபடியினாலே முன்னால பூபாலராயன் நிறைய மூர்த்திகள்லாம் இருந்தா பெருமாளை முழுசா சேவிக்க முடியாத குறை பல சமயங்கள்ல ஏற்படும். அப்போ நினைச்சுக்கிற ஒரே விஷயம், நின்ன திருக்கோல பெருமாள் எல்லாம் திருவேங்கடமுடையானாட்டமா சேவை சாதிச்சா எல்லாம் நன்னா சேவிக்கலாம். அதே மாதிரி சயன பெருமாள் எல்லாம் இந்த திருமையம் மெய்ய நாட்டமா சேவை சாதித்தா நன்னா அனுபவிச்சு சேவிக்க முடியும்னு சொல்லக்கூடியதான ஒரு உணர்ச்சி அர்ச்சாவதாரத்திலே ரசனை இருக்கக்கூடிய ஒரு வைஷ்ணவனுக்கும் அங்க போனா ஏற்படும். அப்படி அவசியம் சென்று சேவிக்க வேண்டிய திருமேனி இந்த எம்பெருமானுடையது. திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் இந்த திவதேசத்தை, இந்த க்ஷேத்திரத்தை பாதுகாப்பதாக ஸ்தலபுராணம் சொல்றது. ஆதிசேஷன் பேர்ல பெருமாள் சயனிச்சென்றிருக்கார். அப்போ ஸ்ரீதேவியும் பூமி தேவியுமான பிராட்டிமார்கள் எம்பெருமானுடைய திருவடிகளை பிடித்து விடுவதாகிற ஸ்ரீபாத கைங்கரியம், ஸ்ரீபாத சேவை பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்திலே ஸ்ரீதேவி நாச்சியாரையும் பூமி தேவி நாச்சியாரையும் அபகரித்து கொண்டு போய் மறைத்து வைத்து விட வேண்டும். அப்படி அவளை பெருமாளிடத்திலிருந்து பிரித்து பெருமாளுக்கு ஸ்லோகத்தை உண்டாக்கி பெருமாளை தாக்க வேண்டும் அப்படின்னு மது கைட்டப்பன்னு சொல்லக்கூடிய 2 அசுரர்கள் நினைச்சாலாம். அப்படி நினைச்சு திருவனந்தாழ்வான் பேர்ல பெருமாள் ஆச்சரியமான யோக சயனம் பண்ணிட்டு இருக்கிறச்ச பிராட்டிமார்கள் 2 பேரும் பெருமானுடைய திருவடிகளை பிடித்து வைத்துக் கொண்டு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிற போது மது கைட்டப்பன் 2 பேரும் பிராட்டிமார்கள் அபகரிக்கணும்னு போயிருக்கா. இத பெருமாளுக்கு சர்வ விதத்திலும் சர்வ காலத்திலும் கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடிய திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன் கண்டுபிடிச்சுட்டார், பார்த்துட்டார். பெருமாள் நிம்மதியா சயனிச்சுருக்கார். அவருடைய சயனத்துக்கு யோகத்துக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. அதே சமயத்துல நம்முடைய தாயார்களான பிராட்டிமார்களையும் இவ அபகரிச்சுட்டு போகும்படி நாம விடக்கூடாது. என்ன பண்றதுன்னு பார்த்தார். இவர் விடமுடை அரவம், நிறைய விஷத்தை உடைய ஒரு சர்ப்பம் திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடியவர். விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் அப்படின்னு ஆச்சரியமா ஆழ்வார்கள்லாம் மங்களாசாசனம் பண்றாலே. இவருடைய விஷம் இவரோடு தான் இருக்கும், ஆனா யாரையும் ஒண்ணும் பண்ணாது. எம்பெருமானுக்கோ பாகவதாலுக்கோ யாரானும் துரோகம் பண்றா, அநியாயம் பண்றா அப்படின்னு தெரிகிற போது இவர் தன்னுடைய கொடுமையான விஷத்தினாலே அவர்களை தாக்கக்கூடியதான வழக்கம். எம்பெருமானுக்கும் அனுகிரகம் நிகிரகம்னு 2 பார்வையும் உண்டு. நல்லவாளை தர்மத்தின் வழியிலே செல்கிறவர்களை அடியவர்களை எல்லாம் பெருமாள் அனுகிரக பார்வையோடு பார்த்து ரட்சிப்பதும், கெட்டவாள பகவானுக்கும் பாகவதாலுக்கும் கஷ்டத்தை கொடுக்கிறவாளை எல்லாம் நிகிரகம்னு சொல்லக்கூடிய பார்வையினாலே தண்டிப்பதும் பெருமாளுடைய வழக்கம் ஒன்றும். அதே மாதிரிதான் பாகவதாலான அனந்தன் என்ன, கருடன் என்ன, விஸ்வக்சேனர் என்ன, சுதர்சனன் என்ன, இவெல்லாமும் இப்படிதான் நடந்துப்பா. அதுல அதி பராக்கிரமசாலியா அதீத பலவானா இருக்கக்கூடிய ஆதிசேஷன் தனக்குள்ளே சேகரித்து வைத்திருந்த விஷ காற்ற அப்படி காத்துல கக்கறார். அப்படி வாயை திறந்து ஒரு ஆழமான மூச்சை விடுறச்ச அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய மூச்சு காற்று ரொம்ப உஷ்ணமான மூச்சு காற்றா, விஷம் கலந்த கொடிய விஷம் கலந்த மூச்சு காற்றா வருது. ரொம்ப விசேஷமான ரொம்ப ஆபத்தான விஷத்தை எல்லாம் மூந்து பார்த்தாலும் செத்து போயிடுவான்னு சொல்றாள் இல்லையோ. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான பாய்சன், லேசா இதை அப்படி ஸ்மெல் பண்ணினா கூட செத்து போயிடுவீங்கன்னு சொல்லி வான் பண்றாள் இல்லையோ. அந்த மாதிரி உத்தமமான வசந்த ஜாதி விஷத்தை தன்னுடைய உஷ்ண காற்றா வாயை திறந்து ஹா அப்படின்னு கக்கறார் ஆதிசேஷன். அவர் வாயிலிருந்து வரக்கூடிய அக்னி ஜுவாலைகள் போல இருக்கக்கூடிய அந்த கொடிய விஷ காற்று துளிகள் அப்படி அந்த மதுவையும் கைட்டப்பனையும் துரத்திண்டு வருது. அந்த ஜுவாலைகள் அந்த விஷக்காத்து அப்படி துரத்திண்டு வரதே, இவா மேல பட்டாலும் இவா காலி ஆயிடுவா. அதை இவா சாட்டாலும் காலி, அதை ஸ்பரிசிச்சாலும் காலி, அதை முகர்ந்தாலும் காலி, இன்ஹேல் பண்ணிண்டாலும் காலி. இப்படி எப்படியானோ அந்த விஷஜுவாலை நம்மளை தாக்காம அழிக்காம விடாதுன்னு தெரிஞ்சு போயிடுத்தவாளுக்கு உடனே அதுகிட்டே இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சா. அப்படி ஓட ஆரம்பித்த போது எம்பெருமான் லேசா தூக்கம் கலைந்து எழுந்தார். என்னமோ ஒரு சலசலப்பு. திருவடியை பிடிச்சு விட்டு இருந்த பிராட்டிமார்கள் திடீர்னு திருவடியை பிடிக்கிறத நிறுத்திட்டா. அது நின்று போயிடுத்து. 2வது ஏதோ பேச்சு சத்தம், ஏதோ ஒரு சலசலப்பு, காத்துல ஏதோ உஷ்ணமான காற்று கலந்து வருவது போல தெரிகிறது. விஷத்தினுடைய வாசனை வீசுகிறது. யாரோ அலறிக்கொண்டே ஐயோ கொய்யோன்னு கதறிண்டே ஓடுற மாதிரி தெரிகிறது.
என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம்னு பெருமாள் நித்திரை கலைந்து கண் திறந்து பார்த்தார். பார்த்தா இந்த மது கைட்டபால் நம்மளை அபகரிச்சுட்டு போயிட போறாளோன்ற பயத்துல ஸ்ரீதேவியானவள் தனக்கு பாதுகாப்பான இடம் எம்பெருமானுடைய திருமார்புன்னு சொல்லி தன்னுடைய நித்திய வாசஸ்தானமான பெருமாளுடைய வலது மார்பிலே ஏறி ஒளிந்து கொண்டாள். பெருமாளுடைய மார்பில ஏறி அந்தர்தானம் ஆயிட்டா. ஸ்ரீதேவி மறைஞ்சு போயிட்டா. பூமி தேவி பெருமாளுடைய திருவடிகளுக்கு கீழே ஒளிந்து கொண்டாள். யாருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் எம்பெருமானுடைய திருவடிகள் கீழே தஞ்சம் புகுந்தாதான் எம்பெருமான் அவர்களை காப்பாற்றுவான்னு பாக்குற மொழியோ, அந்த மாதிரி பகவானுடைய திருவடிகளே எப்போதும் தஞ்சம்னு பூமி பிராட்டி பகவானுடைய திருவடிகள்ல ஒளிந்து கொண்டாள். அப்படி ஒளிந்து கொண்ட உடனே ஆதிசேஷன் பெருமாளுடைய தூக்கம் கலையக்கூடாது, அதே சமயத்துல அவளை சம்ஹரிக்கணும்னு சொல்லி தன்னுடைய விஷ ஜுவாலைகள்னாலே தன்னுடைய உஷ்ணமான மூச்சு காற்றினாலே அவர்கள் பேர்ல அம்பு எய்வது போல இந்த விஷஜுவாலைகளை ஒண்ணு ஒண்ணா அத்தி உஷ்ணமா எரிஞ்சுட்டு இருக்கார். அத்தனை போர்ஸா அவளை தாக்கிண்டு போறது, அதை அவளை டார்கெட் பண்ணி கொள்ளாம விடாதுன்னு சொல்லும்படியா தாக்கிண்டு போறது, அவளும் அதுகிட்ட இருந்து காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக பயந்து போய் தலைதறிக்க ஓடிட்டு இருக்கா. இந்த சமயத்துல பெருமாளுடையதான தூக்கம் லேசா கலைஞ்சது. பெருமாள் கண் திறந்து என்ன நடக்கிறதுன்றத புரிஞ்சுட்டார். இப்போ ஆதிசேஷனுக்கு லேசா மனசு பதறித்து, நம்ம மடியில பெருமாள் நிம்மதியா சயனிச்சுருந்தேரே, நாம என்னதான் நல்ல காரியம் பண்ணி பிராட்டிமார்களை காப்பாற்றி இருந்தாலும் பெருமாளை காப்பாற்றி இருந்தாலும் கூட பெருமாளுடைய தூக்கம் கலைந்து விட்டது. ஒரு அடியவன் தன்னுடைய சுவாமிக்கு எந்த விதமான தோஷமும் இல்லாமல் குற்றமும் இல்லாமல் நல்ல ரீதியில சுவாமி உகந்தபடிதான கைங்கரியம் பண்ணணும். பெருமாள் நிம்மதியா சயனிச்சுருக்கார், அந்த சயனத்துக்கு இடையூறு ஒரு தொந்தரவு விளைவித்து விட்டோமே அப்படின்ற ஒரு அபச்சாரம் நாம பண்ணிட்டோம்னு ஆதிசேஷன் உணர்ந்தார், திடுக்கிட்டார். நாம பெரிய அபவாதம் பண்ணிட்டோம்னு நினைச்சார். அதனால அவருடைய மனசு கொஞ்சம் சஞ்சலம் கொண்ட மனசாயிடுத்து. பெருமாள் கைங்கரியத்துக்கு இடையூறாக இருந்து விட்டோமே என்ற சஞ்சலம். இத புரிஞ்சுண்ட பெருமாள் திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷனை தன்னுடைய வலது திருக்கரத்தாலே சேர்த்து அணைத்துக் கொள்வது போல, குழந்தைகள்லாம் பெரியவாள் இடத்துல போச்சுன்னா அப்படியே ஒரு கையால சேர்த்து அணைச்சுக்கிறோமே, அந்த மாதிரி பெருமாள் தன்னுடைய வலது கையாலே தன்னுடைய படுக்கையான திருவனந்தாழ்வானை சேர்த்து அணைத்துக் கொண்டு, அனந்தா நீ கவலைப்படாதே, என்னுடைய தூக்கம் கலைந்தாலும் பரவாயில்லை, நீ உத்தமமான கைங்கரியத்தை பண்ணி இருக்கிறாய், நல்ல காரியம் தான் பண்றிருக்க, அதனால நீ ஒன்னும் சஞ்சலம் கொள்ள வேண்டாம், நீ சஞ்சலம் கொள்கிற அளவுக்கு நீ ஒன்னும் தப்பு பண்ணிவிடல அப்படின்னு சொல்லி பெருமாள் திருவனந்தாழ்வானை அணைத்தது போல சயனித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் பெருமாள் இங்கு சேவிச்சோமானா, சயன பெருமாளுடைய இடது கரம் பிரம்மாவுக்கு வேதோபதேசம் பண்ணுவது போல இருக்கும். பெருமாளுடைய தொப்புள்ள இருந்து கொடியில தாமரையில பிரம்மா வந்திருப்பார். பெருமாளுடையதான வலது திருக்கரம் திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் பாம்பு படுக்கை, அவனை அப்படியே சேர்த்து அணைத்துக் கொண்டு அரவணைத்துக் கொண்டு ஆறுதல் சொல்வது போல சேவை சாதிக்க கூடியதான திருக்கரம். இப்படி பெருமாள் அனந்தாழ்வானை ஆதிசேஷனை தன்னுடைய திருக்கரங்களாலே அமர்த்தி ஆற்றுவித்தார், ஆசுவாசப்படுத்தினார். ஆசுவாசப்படுத்திட்டு பிராட்டிமார்கள் எங்கேன்னு பார்த்தா ஸ்ரீதேவி மார்பிள் இருக்கா, பூமி பிராட்டி திருவடிகளுக்கு கீழே ஒளிஞ்சுட்டு இருக்கா. அவ ரெண்டு பேருக்கும் தைரியம் சொல்லி அவளை தேத்தினர். கவலைப்படாதங்கோ, ஆதிசேஷனுடைய விஷஜுவாலைகளுக்கு பயந்தவா போயிட்டா, அதோட நான் அவளை விட போறது இல்ல, அவ கதையை நான் முடிக்கிறேன், நீங்க தைரியமா இருங்கன்னு சொல்லி ரெண்டு பிராட்டிமார்களுக்கும் எம்பெருமான் ஆறுதல் சொன்னான். சொல்லிட்டு அந்த மது கைட்டபால துரத்திண்டு போய் சம்ஹாரமும் பண்ணிட்டு வந்து அந்த வெற்றியோட கூட ஓய்வெடுப்பதற்காக பெருமாள் இங்கே சயனித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் தெரிவிக்கிறது. அப்படி மது கைட்டவ சம்ஹாரம் பண்ணி பிராட்டிமார்களுக்கு தைரியத்தை கொடுத்த பெருமாள் இங்க வந்து பழையபடி திருவனந்தாழ்வான் மேலே தலையை சற்றே உயர்த்திய நிலையிலே வைத்துக் கொண்டு, மேற்கு பக்கத்திலே தலையை வைத்துக் கொண்டு, கிழக்க பார்த்த மாதிரி திருவடிகளை நீட்டிக்கொண்டு, வலது கையை தனக்கு பின்புறம் இருக்கக்கூடிய பாம்பனைன்னு சொல்லக்கூடிய திருவனந்தாழ்வானை அணைத்துக் கொண்டு, இடது முழங்கை மடங்கிய விரல்களோடு கூட பிரம்மாவுக்கு வேதோபதேசம் பண்ணுவது போலே எம்பெருமானுடையதான சிற்பம் இங்கே சேவை சாதிக்கிறது. பெருமாளுடைய திருவடியில் பூமி தேவி அமர்ந்து கொண்டிருக்கிறாள். பெருமாளுடைய நாபியிலிருந்து நான்முகன்னு சொல்லக்கூடிய பிரம்மா, அவனுக்கு அருகே தக்ஷகன்னு சொல்லக்கூடிய சர்ப்பன், அக்னி இவாள்லாம் நின்றுட்டு இருக்கா. பெருமாளுடைய திருமேனியை சுத்தி இருக்கக்கூடியதான சுவரில் பெருமாளுடைய பஞ்சாயுதங்கள்னு சொல்லக்கூடிய பாஞ்சஜன்யன்னு சொல்லக்கூடிய சங்கு, சுதர்சனன்னு சொல்லக்கூடிய சக்கரத்தாழ்வான், சாருங்கம்னு சொல்லக்கூடிய வில்லு, நந்தகம்னு சொல்லக்கூடிய வாள், கௌமோதகின்னு சொல்லக்கூடிய கதை, இந்த பஞ்சாயுதங்களினுடைய தேவத்தையும் மனுஷ ரூபத்துல இருக்கான்னு சொல்லக்கூடியது ஒரு விசேஷமான சேவை.
இப்படி ஆச்சரியமான எம்பெருமானுக்கு 12 வருஷங்களுக்கு ஒரு முறை தைல காப்பு சாத்தப்படுறதுன்னு சொல்லக்கூடியது ஒரு தகவல். ஆதிசேஷன் எம்பெருமானுக்கு ஒரு அபவாதம் பண்ணிட்டோமே, தூக்கத்தை கலைச்சிட்டோமேன்னு வருத்தப்பட்டான் ஒன்னும். அப்ப பெருமாள், நீ ஒன்னும் அப்படியெல்லாம் தப்பு பண்ணல, நீ சரியாதான் பண்ணிருக்கேன்னு சொல்லி ஆதிசேஷனை ஆஸ்வாசப்படுத்தினர். அப்போ ஆதிசேஷனுக்கு லேசான ஒரு அகங்காரம், ஒரு கர்வம் வந்ததாம். நாம எது பண்ணாலும் சரியாதான் பண்ணுவோம், பெருமாளே நீ சரியாதான் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டார், நாம பெருமாள் தூக்கம் கலையும்படியா நடந்துட்டதும் சரிதான் அப்படின்ற மாதிரி லேசான ஒரு சாத்விக அகங்காரம், அதாவது பகவானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்திலே வரக்கூடிய ஒரு நியாயமான அகங்காரம் வந்தது அவருக்கு. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஆதிசேஷனே நினைச்சாராம், இது என்ன, ஒரு அடியவனுக்கு ஒரு கைங்கரியவரனுக்கு அகங்காரமே வரக்கூடாது, சாத்விக அகங்காரமா நல்ல அகங்காரமா இருந்தாலும் நமக்கு வந்துடுத்து, அது தப்பாச்சு. நமக்கு அகங்காரம் வந்ததுனால நம்முடைய ஆந்திர சுத்தின்னு சொல்லக்கூடிய அகத்தூய்மை மனசுத்தியை இழந்துட்டோமே, நாம எப்படி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது அப்படின்னு ஒரு எண்ணம் தோணித்தான் அவருக்கு. தோணின போது பெருமாளை நோக்கி தபஸ் பண்ண ஆரம்பித்தார். தபஸ் பண்ணி தன்னுடைய அகங்காரம் நீங்கும்படியாக பிரார்த்தித்துக் கொண்டார். அப்படியே பெருமாள் உன்னுடைய அகங்காரம் நீங்க கடவுதுன்னு சொன்ன உடனே அவருக்கு இருந்த லேசான அகங்காரமும் போயிடுத்து. அதோடு கூட ஆதிசேஷன் பெருமாளை பிரார்த்திச்சென்றாராம், வேதங்களிலே சொல்லப்பட்டுள்ள அத்தனை வேத விஷயமான ஞானமும் எனக்கு ஏற்பட வேணும்னு பிரார்த்திச்சென்றாராம். வேதாத்தியனம் முறைப்படி பண்ணி வேத பாஷ்யம் எல்லாம் ஆச்சாரியனிடத்திலே கற்றுக்கொண்டு அதுல ஆழங்கால் பட்டு காலக்ஷேபம் எல்லாம் பண்ணி தெரிய வேண்டியதான வேதாந்த விஷயமான ஞானம் எல்லாம் தனக்கு தானாக தெரியும்படி பிரார்த்தித்துக் கொண்டார் ஆதிசேஷன். அவர் நித்தியசூரியும் எம்பெருமானை எப்போதும் பிரியாமல் கைங்கரியம் பண்ணக்கூடியவருமானபடியினாலே பெருமாள் அவருக்கு விசேஷமாக அந்த அனுகிரகத்தை பண்ண ஆதிசேஷன் ஞானமூர்த்தியா எல்லாம் தெரிந்தவராக இந்த க்ஷேத்திரத்திலே ஆனார் அப்படின்னு ஸ்தலபுராணம். இன்னைக்கும் திருமெய்யமலை சத்தியகிரின்னு சொல்லக்கூடிய இந்த மலைக்கு தெற்கு பக்க அடிவாரத்திலே ரொம்ப அழகா 22 அடி நீளத்திலே ஆச்சரியமான வேலைப்பாடோடு கூட சயனிச்சிருக்கிற சயனமூர்த்தி இருக்காரே மெய்யர், அவர் ஆதிசேஷனுடைய திருக்கரங்களாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டு ஆதிசேஷனாலே திருவாராதனம் பண்ணப்பட்ட மூர்த்தின்னு சொல்லக்கூடிய பெருமை இந்த எம்பெருமானுக்கு உண்டு. இந்த பெருமாளை சேவித்தோமானா ஆச்சரியமா பெருமாள் தன்னுடைய கண்களை அப்படி ஆஸ்வாசப்படுத்திண்டு ரிலாக்ஸ்டா அப்படி ஆகாசத்தை மூட்டு வளையத்தை பார்த்துட்டு சயனிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருப்பார். பெருமாளுடைய வலது திருக்கரம் ஆதிசேஷனை அணைத்துக் கொண்டிருப்பது, நீ கவலைப்படாதே, நீ சரியாதான் பண்ணேன்னு அவனை தட்டி கொடுக்கிறது போல இருக்கக்கூடியது கைங்கரியவரனை பாகவதனை பகவான் அனுகிரகிக்கக்கூடிய உத்தமமான ஒரு பாவம். அதை சேவிக்கலாங்க. பூமி பிராட்டி எம்பெருமானுடைய திருவடிகள்ல தஞ்சம் புகுந்திருக்கா. அதனால அவள் மடியிலே வாழக்கூடிய ஜீவாத்மாக்களான நமக்கெல்லாம் அவளை போலவே எம்பெருமானுடைய திருவடிகளே தஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூமி பிராட்டியினுடைய நிலையாலே நமக்கு உணர்த்தப்படுகிறது. அதுக்கும் மேலே எம்பெருமானுடைய நாபியிலிருந்து பிரம்மா தோன்றுகிறானே, படைப்பு கடவுள் சிருஷ்டிகர்த்தா என்று சொல்லக்கூடிய பிரம்மாவே பெருமாளுடைய நாபியிலிருந்து தோன்றியபடியினாலே சர்வ ஜகத்துக்கும் ஆதாரமா, ஜெகத் சுவாமியா, ஜெகத் காரணமா, எல்லாத்துக்கும் ஆதி மூலமாக இருக்கக்கூடியவன் அந்த பெருமாள் அப்படின்ற விஷயம் அங்க புரியுறது. அதோடு கூட பெருமாளை சுத்தி பாஞ்சஜன்யம் முதலான பஞ்சாயுத மூர்த்திகள், நித்தியசூரிகள், தேவர்கள்லாம் இருந்து சேவிச்சுருக்காலே அயர் வரும் அமரர்கள் அதிபதி இந்த எம்பெருமான் என்பதை அது காட்டுகிறது. பிரம்மா ருத்ரன் இந்திரன் முதலான 33 கோடி தேவர்கள் என்ன, அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள் முதலான நித்தியசூரிகள் என்ன, இவா எல்லாருக்கும் இவனே சுவாமி, இவா எல்லாரும் இவனுக்கு அடிமை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தேவர்கள் நித்தியசூரிகள்லாம் சுத்தி இருக்கிறதுல இருந்து நமக்கு தெரிகிறது. அதோடு கூட ஆதிசேஷன் பெருமாளுக்கு படுக்கையாக மட்டுமே இல்லை, பெருமாள் படுத்துன்னு இருக்கிறச்ச படுக்கையாகவும் இருக்கிறான். அதோடு கூட பெருமாளுக்கு நல்ல குடை பிடிப்பவனாகவும் இருக்கிறான். எங்கேயுமே பெருமாள் ஆதிசேஷன் சொல்லக்கூடிய பாம்பு படுக்கையில படுத்துட்டு இருப்பார். பாம்பு தலையை தொங்க போட்டு தானும் தூங்கிண்டா இருக்கு இல்ல, நன்னா படமுடைய அரவம்னு சொல்றது போல நிமிர்ந்து படம் எடுத்து கொண்டிருக்கிறது. அது எதுக்குன்னா அழகா அப்படி குடை போல கவிழ்ந்து எம்பெருமானுக்கு நல்ல நிழலை தர வேண்டும். அந்த ஆதிசேஷனுடைய நிழல்ல குளிர்ச்சியில பெருமாள் ஆச்சரியமா சுகமா சயனிக்கணும். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படம் எடுத்துக்கொண்டு நேர இருக்கக்கூடிய ஆதிசேஷன் இங்கே தலைய ஒரு பக்கமா இடது பக்கமா சாச்சின்ட்டு
தான் அந்த இடத்தை விட்டு நகர முடியாது. ஆனா அந்த இடத்துல இருந்துட்டே ஏதோ ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னு முயற்சிப்பது போல இருக்கக்கூடியதான திருமேனி. நாம ஏதோ தோல்ல பலமான ஒரு சுமையை சுமந்துட்டு போறோம், 2 தோல்ல 2 மூட்டையை வச்சுட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டு எடுத்துன்னு போயிட்டு இருக்கோம். நம்மளால அந்த மூட்டையை இறக்கி வச்சுட்டு காரியம் பண்ண முடியாத நிலைமை. அதே சமயத்துல வேற ஏதோ ஒரு காரியத்தையும் சேர்த்து பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அந்த சுமை நம்ம விட்டு இறங்கல. அதே சமயத்துல நாம கஷ்டப்பட்டு உடம்ப அப்படி குறுக்கிண்டு சாச்சுண்டு வளைச்சுண்டு அந்த காரியத்தை பண்றதுக்கு முயற்சி போமோன்னும். குறிப்பா நிறைய வெயிட் எல்லாம் வச்சுண்டு எங்கேயான வெளியூர் போயிட்டு வந்தோமானா ஆத்து கதவை திறக்கிறதுக்கோ பூட்டுறதுக்கோ முயற்சி பண்ற போது அப்படிதான் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆதிசேஷன் தன் பேர்ல பெருமாள் சயனிச்சுருக்கார். அவருடைய தூக்கம் களையக்கூடாது. அதே சமயத்துல இந்த மது கைட்டபால் முதலான அசுரர்களை எல்லாம் விஷ ஜுவாலைகளாலே தாக்கி சம்ஹாரம் பண்ணணும்னு முயற்சிக்கிறார். அதனால இவருடைய உஷ்ணமான மூச்சு காற்று பெருமாள் பேர்ல படக்கூடாது. இவருடைய விஷ ஜுவாலை பெருமாள் பேர்ல பட்டு பெருமாளுடைய தூக்கம் பாதிக்கப்படக்கூடாது, பெருமாளுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. அதனால சர்வ ஜாக்கிரதையா பெருமாளை தொந்தரவு பண்ணக்கூடாது, பெருமாளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி பெருமாளுக்கு இடது பக்கமா தன்னுடைய தலையை அப்படி ஒரு கோண கழுத்து போல சாச்சுண்டு விஷஜுவாலைகளை கக்கக்கூடியத இதுல பார்க்கலாம். ஆதிசேஷன் இடது பக்கமா அப்படி தலையை நன்னா சாச்சுட்டு இருப்பார். 5 தலையோடு கூட படமுடைய அரவமா சேவிக்க முடியாதவர் இங்க. அதே மாதிரி பெருமாளுக்கு இடது பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்தவத்துல நிறைய விஷ ஜுவாலைகள், அதாவது நெருப்பு ஜுவாலைகள் வரைஞ்சா எப்படி இருக்குமோ அந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ல நிறைய விஷ ஜுவாலைகள் ஆதிசேஷனுடைய தலை பக்கத்திலேருந்து பெருமாளுடைய திருவடி பக்கம் வரைக்கும் துரத்திண்டு போற மாதிரி செதுக்கியிருப்பா. அதை பார்த்து பயந்து நடுங்கிண்டு வேண்டாம் வேண்டாம் எங்களை ஒன்னும் பண்ணிடாதே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துண்டே கையை காட்டி வேண்டாம் வேண்டாம் ஒன்னும் பண்ணாதேன்னு சொல்லி கொண்டு ஓடுவது போல மது கைட்டபன் முதலான அசுரர்களுடைய சிற்பமும் செதுக்கப்பட்டிருக்கும். இதுக்கு மேல ஒரு ஸ்தல புராணத்தை எப்படி சிலையா செதுக்கி வைக்கிறதுன்னு ஒருத்தன் படிச்சுட்டு வரணும். அத்தியாச்சரியமா அத்தனை டெடிகேஷனோடு கூட பண்ணியிருக்க கூடியதான ஒரு விக்கிரகம். பெருமாளவால சம்ஹாரம் பண்ணினார். சம்ஹாரம் பண்ணிட்டு அந்த களைப்பு தீர அந்த வெற்றி கழிப்போடு கூட மறுபடியும் திருவனந்தாழ்வான் மேல வந்து பெருமாள் சயனிச்சுட்டார். இப்படி சயனிச்சின்றிருக்கிற பெருமாளை திருவனந்தாழ்வான் பிரார்த்தித்தார். சுவாமி, திருப்பார்கடல்ல எப்போதும் என் பேர்ல சயனிச்சின்றிருக்கீர், அந்த மாதிரி இந்த திவ்யதேசத்திலும் எப்போதும் என் பேரிலே நிரந்தரமாக சயனித்துக் கொண்டு வரக்கூடிய அடியவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிக்கொண்டு சேவை சாதித்துக் கொண்டு வரப்பிரதானம் பண்ணிக்கொண்டு என்னையும் பிராட்டிமார்களையும் ரட்சிப்பது போல எப்போதும் எல்லோரையும் ரட்சித்துக் கொண்டிருக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்க அப்படியே ஆறுதுன்னு பெருமாள் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அர்ச்சாவதாரமா அங்க சயனிச்சுண்டு நம்ம எல்லாரையும் அனுகிரகிச்சுட்டு இருக்கான் பெருமாள். இது பெருமாள் சயன பெருமாளினுடையதான வைபவம். உற்சவருக்கு சயன பெருமாளுடைய உற்சவருக்கு ரங்கநாதன் அழகிய மெய்யர் அப்படின்னு திருநாமம். நின்ற திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய உற்சவருக்கு மெய்யப்பன் சத்தியமூர்த்தி பெருமாள் அப்படின்னு திருநாமம். இந்த நின்ற பெருமாளுடைய உற்சவர் மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு கீழே வலது திருக்கரத்தை அபயஹஸ்தமாகவும் இடது திருக்கரத்தை கதை ஊன்றிய ஹஸ்தமாகவும் வைத்துக் கொண்டு உபயநாச்சிமார்களோடு சேவை சாதிக்கக்கூடிய அதிசுந்தரமான பெருமாள். அதே மாதிரி சயன பெருமாளுடைய உற்சவரும் அப்படியே சேவை சாதிக்கக்கூடிய உற்சவர். ஆனா உற்சவங்கள்லாம் நின்ற திருக்கோல பெருமாளுடைய உற்சவருக்கு தான் நடக்கிறது. தாயாருக்கு உஜ்ஜீவன நாயக்கி, உஜ்ஜீவன தாயார் அப்படின்னு திருநாமம். தமிழ்ல உய்ய வந்த நாச்சியார், உய்ய வந்தால் அப்படின்னு திருநாமம். உஜ்ஜீவனம் அப்படின்னா ஒருத்தன் கடை தேர்வது. இந்த சம்சார சாகரத்துல மாட்டிண்டு பாவத்தினாலும் புண்ணியத்தினாலும் அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி நாம கரை சேர போறோம்? நீச்சல் தெரியாத நாமோ இந்த சம்சார கடல்ல அப்படியே வந்து அலைகளால அலக்கழிக்கப்பட்டு மூச்சு திணறின்னு இருக்கோம். எப்ப உயிர் போகும்னு தெரியாது. இந்த சமயம் பார்த்து ஒரு கட்டுமரமோ ஒரு படகோ வந்தா அதுல ஏறிண்டு கரை சேர்ந்து தப்பிச்சுடலாமோன்னு, அந்த மாதிரி இந்த சம்சாரம்னு சொல்லக்கூடிய கடல்ல நீச்சல் போட தெரியாத ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய நாம தத்தளிச்சுருக்கோம். நமக்கு ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படகு, ஒரு கட்டுமரம், ஒரு மரத்துண்டு வந்தா அதை பிடிச்சுண்டு அப்படியே அதை மிதந்துட்டு போற திசையில போய் கரை சேர்ந்துடலாம். அந்த மாதிரி நாமெல்லாம் உய்வதற்காக வந்து அவதாரம் பண்றவாதான் ஆச்சாரியர்கள். பிராட்டியும் நமக்கு ஆச்சாரியை. பிராட்டியை பத்தி சொல்றச்ச
திருப்பாவை வியாக்கியானத்துல பெரியவாச்சான் பிள்ளை சாதிப்பர், நந்தகோபருடைய கட்டிலையும் நந்தகோபாலனுடைய தொட்டிலையும் விடாதே இருக்கும் யசோதை பிராட்டியின் இருப்பு போலே அப்படின்னு. பிராட்டியினுடைய ரோல் என்னன்னா, ஒரு பக்கம் பர்த்தாவான பெருமாள், இன்னொரு பக்கம் குழந்தைகளான நாமோ. குழந்தைகளான நாமோ ஏதானும் தப்பு பண்ணினோமானா சிக்ஷிக்கிறதுக்கு கையில குச்சியோட தண்டதரனா அந்த பக்கம் பெருமாள் இருக்கான். ஆகையினால நாம பண்ணக்கூடியதெல்லாம் பெருமாளுக்கு தெரிஞ்சா உடனே தண்டிக்கிறேன்னு புறப்படுவான். நாம பண்ணக்கூடிய தப்புகளை பெருமாளிடத்திலேருந்து மறைத்து அந்த தப்பு நாம பண்ண முடியாதபடி நமக்கு அனுகிரகம் பண்ணி நம்மளை திருத்தி பண்ணி கொண்டு, இந்த குழந்தை தப்பே பண்ணல, அப்படியே பண்ணித்துனாலும் ஏதோ தெரியாம பண்ணித்து போனா போறது, அதை சிக்ஷிக்காதீங்கோ, தண்டிக்காதீங்கோ, விட்டுடுங்கோன்னு சொல்லி பெருமாளிடத்திலே நமக்கு அனுகிரகம் பண்ணும்படியாக நமக்காக புருஷகாரம் பண்ணி பெருமாளோடு கூட சேர்ந்துண்டு நம்முடைய பாவங்களை போக்கி நமக்கு அனுகிரகம் பண்ணி நம்மை இந்த சம்சாரமாகிற கடல்லேருந்து கரை சேர்விப்பவள் பிராட்டின்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியை. அவள் நமக்கு அம்மாவாகவும் இருக்கா, அவள் நமக்கு ஆச்சாரியாவும் இருக்கா, அவள் நமக்கு தாயாக ஈஸ்வரியாகவும் இருக்கிறாள். அவளோட சேர்ந்துட்டுதான் பெருமாள் நம்முடைய பாவத்தை எல்லாம் போக்குறார், அவளோட சேர்ந்துட்டுதான் பெருமாள் நம்மளுடைய சரணாகதியை ஏத்துக்கிறார், அவளோட சேர்ந்துதான் பெருமாள் சிருஷ்டி பண்றார், அவளோட சேர்ந்துதான் பெருமாள் நமக்கு மோட்சம் தரார். அவளோட சேர்ந்து இருக்கிற பெருமாளுக்குத்தான் நாம கைங்கரியமும் ஸ்ரீவைகுண்டத்திலையும் சரி இங்கேயும் சரி பண்றோம். அதனால நாம் உய்யவே வந்த நாச்சியார், நாம் எல்லாம் உய்வதற்காக வந்து அவதாரம் பண்ணிய தாயார், நம்முடைய உஜ்ஜீவனத்துக்காகவே அவதாரம் பண்ணின நாயகி தாயார். அதனால உஜ்ஜீவன நாயகி, உய்ய வந்த நாச்சியார்னு திருநாமம். நாம் நல்ல கதிக்கு போவதற்காக திருமையத்திலே வந்து அமர்ந்த தாயார் அப்படின்னு அர்த்தம். தாயார் பொதுவா மேலிரண்டு திருக்கரங்களாலே புஷ்பங்களை ஏந்தி கொண்டு கீழ் இரண்டு திருக்கரங்கள் வரத ஹஸ்தமாகவும் அபயஹஸ்தமாகவும் வைத்துக் கொண்டு கருணையை கண்களிலே சொட்ட விட்டு கொண்டு தயாரூபியாக சேவை சாதிக்கக்கூடிய கருணையே வடிவெடுத்த தாயார். தாயார் உற்சவருடைய திருமுக மண்டலத்திலே லேசான புன்னகையையும் சேவிக்க முடியும். இப்படி மங்களகரமான அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் அனுகிரகத்தையும் உஜ்ஜீவனம்னு சொல்லக்கூடிய மோட்சத்தையும் அனுகிரகிக்கக்கூடிய உத்தமமான தாயார். பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய விமானத்திற்கு சத்தியகிரி விமானம், சோமஸ்கந்த விமானம்னு திருநாமம். அதாவது நின்ற திருக்கோல பெருமாளுடைய விமானம் சோமச்சந்த விமானம், சயன பெருமாளுடைய விமானம் சத்தியகிரி விமானம். அதாவது சத்தியகிரின்னு சொல்லக்கூடிய மலைக்கு கீழே குடவரையில பெருமாள் சயனிச்சுருக்கார். அதனால அந்த சத்தியகிரி மலையே பெருமாளுக்கு விமானமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். தீர்த்தம் சத்திய புஷ்கரணி அல்லது கதம்ப புஷ்கரணின்னு சொல்லக்கூடியதான குளம், ஆச்சரியமான வடிவிலே இருக்கக்கூடியதான குளம். இது சன்னதியினுடைய வடபாகத்திலே கோவிலுக்குள்ளேயே இருக்கக்கூடியதான தீர்த்தம். பெருமாள் யாருக்கெல்லாம் பிரத்யக்ஷம்னா, ஆதிசேஷன் சொல்லக்கூடிய திருவனந்தாழ்வான், கருடன், சத்திய மகரிஷி, புரூரவ சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய பாண்டிய ராஜா, நவகிரகங்களில் ஒருவனான சந்திரன், இவாளுக்கெல்லாம் பெருமாள் பிரத்யக்ஷம். ஆகமம் வைகானசாகமத்தின்படி பிரதிஷ்டையும் உற்சவங்களும் நடக்கக்கூடியதான திவ்யதேசம். மங்களாசாசனம்னு பார்த்தால் சுவாமி திருமங்கையாழ்வாராலே 9 பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்யதேசம். திருமங்கையாழ்வார் ஒருத்தர் மட்டும் மங்களாசாசனம் பண்ணி இருக்கக்கூடிய உத்தமமான திவ்யதேசம். பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லப்பட்டதான ஸ்தல புராணம். ஸ்தல புராணம் என்ன சொல்றதுன்னா, இந்த கலியுகத்திலே இந்த திருமையம்னு சொல்லக்கூடிய சத்தியகிரி கஷேத்திரத்துக்கு வந்து சேவிக்கிறவாளுக்கு எல்லா விதமான மனசு கஷ்டங்களும் நீங்கி, அவர்களுடைய கவலைகள்லாம் நீங்கி, அவளுக்கு தீர்க்கமான ஆயுசு ஏற்படும் அப்படின்னு ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. அதனால இந்த சத்தியகிரின்னு சொல்லக்கூடிய மெய்ய மலை இருக்கிறது, இது சாலக்கிராம மலைக்கு சமானமான மலைன்னு பிரம்மாண்ட புராணத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேபாளத்திலே முக்திநாத் திருச்சாலக்கிராமம், சாலக்கிராமம் அடை நெஞ்சே அப்படின்னு எல்லாம் சம்பிரதாயத்திலே ஆழ்வார் ஆச்சாரியர்களாலே புராணத்தினாலே கொண்டாடப்பட்ட எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறானே சாலக்கிராம மூர்த்தி, அவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய மலை சாலக்கிராமமயமான மலை. அந்த சாலக்கிராம மலைக்கு சமானமான மலை இந்த திருமெய்ய மலை அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் தெரிவிக்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத ஸ்தல புராணத்துல பார்க்கலாம். இன்னைக்கு இதோட போறோம், நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.